ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைரபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 35வது ஸ்லோகம். யத்யாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதானி அசேஷேன த்ரக்ஷ்யசி ஆத்மனி அதோமயி. யத்யாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதானி அசேஷேன த்ரக்ஷ்யசி ஆத்மனி அதோமயி. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? பாண்டவ யாஸ்யசி பாண்டவ, பாண்டவ அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிட்டு எது இந்த ஞானத்தை ஞாத்வா அறிந்து புனக மறுபடியும் ஏவம் இவ்வாறு மோகத்தை ந யாஸ்யசி அடைய மாட்டாய். அதாவது பணிவினாலும் மிகுந்த பரிவு உடைய சேவையினாலும் அப்புறம் பரிப்பிரஸ்ரேன மீண்டும் மீண்டும் தேவையான கேள்விகளை கேட்டு அதற்கேற்ப சிறப்பான விடைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இருந்து மெய்ப்பொருள் கொண்ட ஞானிகள் மூலம் உபதேசத்தை பெற்றுக்கொண்டவன் யாஸ்யசி இந்த மோகத்தை அடைய மாட்டார். எந்த மோகம்? இப்போ அவனுக்கு தான் செய்ய வேண்டிய கர்மாவை செய்யாமல் விட்டுடலாம்னு ஒரு யோஜனை உள்ளுக்குள்ளே ஒன்று கீத்து போயிட்டே இருக்கு இல்லையா? ஒரு யோஜனை, ஒரு சின்ன ஸ்மால் தாட் ப்ராசஸ், பட் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங். அது அவனுக்கு ரொம்ப பலமாக உள்ளுக்குள்ளே என்ன இருக்கு? நாகிங் தாட் இருந்துகிட்டே இருக்கு. அதுலேருந்து அவன் வெளியில் வந்துக்கணும் அப்படின்னா இவன் ந புனகா இவ்வாறு மோகத்தை உண்டாக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களிலிருந்து விடுபடுவாய். அதாவது யாஸ்யசி ந யாஸ்யசி அடைய மாட்டாய். ஏன இதனால் அசேஷேன பூதானி மிச்சமின்றி எல்லா உயிர்களையும் ஆத்மனி உன்னிடத்திலும் அதோமயி மேலும் என்னிடத்திலும் திரக்ஷசி காண்பாய். இப்போ என்ன சொன்னார்? இதெல்லாம் தெரிஞ்சுனுடுவேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த 14 உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் இருக்கே அதை நீ புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சிக்க முடியும்? நேரம் இருக்கிறவா 4 பேர் பார்த்தா புரியும். அப்புறம் நேத்திக்கு பார்த்தவா 4 பேர் நினைவில் இருக்கும். அப்படின்னா அவர் என்ன பண்ண சொல்கிறார்? இந்த உலகத்தில் இருக்கிற அசேஷேன பூதானி அந்நியசேஷானி பூதானி, அதாவது என் மிச்சமில்லாத எல்லா உயிர்களையும் நீ ஒன்னுள்ளையே பார்க்க தெரிஞ்சுப்ப, அதை எங்கிட்ட இருக்கிறதையும் நீ தெரிஞ்சுனுடுவேன்னு சொல்கிறார். அப்படின்னா இதில் என்ன இருக்குது? மனம் ஒன்றிட்டா நமக்குள்ளே இருக்கிற ஜீவனுக்கும் அந்தர்யாமி யாரு? ஸ்ரீமன் நாராயணன். எதிர உட்காந்து தேர்தட்டில் நம்மளுக்கு அறிவுரை சொல்லின்னு இருக்காரு. அவர் யாரு? அவர் தான் ஸ்ரீமன் நாராயணன். என்ன இந்த கணித கடனா சாமர்த்தியம் மிக்கவர். இந்த 14 லோகத்தையும் சிருஷ்டி பண்ணி உண்டு உமிழ்ந்து எல்லாம் செய்தவர். அப்புறம் எல்லாத்தையும் காப்பவர், எல்லாருக்கும் அருள் செய்பவர் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர இருக்கிறவன் தெரிஞ்சுட்டா முதல்ல இந்த மனம் ஒருமுகப்பட்டதுன்னு சொன்னால் அந்த யோக சக்தியினால ஒன்றுக்குள்ளேயே உன்னுடைய உள்ளத்திலேயே இவை அனைத்தும் இருக்கிறது அப்படின்னு உணர்ந்துப்ப. மேலும் என்ன சொன்னார்? திரக்ஷசி மேலும் அதோமயி என்னிடத்திலும் அதை நீ காண முடியும் அப்படின்னு. அதாவது ஒரு மரத்தில் நிறைய மாங்காய் காய்ச்சிருக்குது, இல்லை வேறு இன்னும் ஏதோ ஆரஞ்சு பழம் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மரம் ரொம்ப காற்றடிச்சா கூட அப்படியே அமைதியாக குலுங்காமல் இருக்கும், தாழ்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் நிறைய கனம் இருக்குது. அதனால் அது என்ன பண்ணும்? அது ஏதோ ஒரு வேகமாக காற்று அடிக்கச்சே அந்த வாண்டாத பழம் காஞ்சி போனது, வெம்பி போகிறது, அதெல்லாம் அந்த மாங்காய் மாவடுலாம் விழுதுடுமே தவிர நன்னா ஸ்ட்ராங்காக பிடிச்சின்னு இருக்குது. அதாவது அந்த மாங்காய்க்கு ஒரு கருமா இருக்கும் இல்லையா? அது நன்னா வளர்ந்து காயாக மாறணும், இல்லைன்னா நன்னா வளர்ந்து முத்தின காய ஆன பிறகு பழுக்கணும் அப்படின்லாம் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குச்சு. அது என்ன பண்ணும்? இதுபோல் வேலைகளை தொடர்ந்து செய்யும். என்னென்ன வாண்டாத மாங்காய் மட்டும்தான் கிழத்தள்ளும் ஓணுன்றது கர்மா. அதாவது மாங்காய் பெருசாகணும்னு அதுக்கு ஒரு சீர் இருக்கே, அந்த சீரை அனுசரிக்கணும்னு சொன்னால் அவை அனைத்தும் என்ன பண்ணாது? மரத்துலேருந்து கீழே விழாது, அது எல்லாம் மரத்திலேயே தான் இருக்கும். அதுபோல் பழங்கள் நிறைந்த மரம் எப்பொழுதும் கனத்தினால் தழை தொங்கும். அதுபோல நீயே மேன்மை அடைய விரும்பினால்
பெரியவர்களிடம் பணிவாக இரு, பெரியவர்களிடம் விசுவாசமாக பேசுவதற்கு தெரிந்துகொள். மேலும் பயமின்றி தேவையான கேள்விகளை கேட்டு தெளிவான பதிலை பெற்றுக்கொள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.